இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே நினைச்சேன். அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அப்ப நான் தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன்ல. நான் உன்னோட கல்யாணத்தை தடுக்க தான் வந்து தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். நான் எதுக்காக உண்மையை சொல்லணும்? நீ மாப்பிள்ள மாதிரி இங்க வந்து நிப்பன்னு எனக்கு என்ன தெரியும்? அதுவும் பல்வேந்தர் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்க. எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கு தான் நீ நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே உன்னோட பேச்சை கேட்டு தான் நடந்துப்பேன். அதாவது இங்க நீதான் எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ, உன் இஷ்டத்துக்கு நடந்துப்ப. நீ என்ன சொன்ன? முதல்ல பல்வேந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. யார் சொன்னா? ஐ சி மாப்பிள்ள வேஷத்துல பல்வேந்தர் மாதிரி வந்து உட்கார்ந்ததும் நான் சொல்லிதான் நீ பண்ணியா? இல்ல, அது என்னோட சூப்பர் ஐடியா. பட் இந்த சூப்பர் ஐடியாவை எதுக்கு போட்டேன்? யோசி, நல்லா யோசி. எதுக்காக பண்ண? இதுல தப்பு யாரோட தப்பு? எல்லாம் உன் தப்பு தான். உன்னோட தப்புனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். இதுல ஏன் தப்பா? அப்படியா? சரி, அதெல்லாம் விடு ரிஷி. இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. கமலிக்கும் பல்வேந்தருக்கும் இப்ப கல்யாணம் நடந்தே ஆகணும். அவன் வேற அவளை ஏமாத்திருக்கான். லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அவ வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவ வயித்துல பாவம் குழந்தை இருக்கு. இப்போ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதாவது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஆனா நீ வந்து தடுத்துட்ட. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா நடக்கும். என்னது? கல்யாணம் தான். பல்வேந்தருக்கும் கமலிக்கும். எப்படி நடக்கும்? நான் இருக்கல, அதோட நீ என் கூட இருக்கல. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோன்னு போய் அப்ப இம்பாசிபிள்னு எதுவுமே இல்ல. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே நம்ம டிக்ஷனரியில கிடையாது. டோன்ட் வரி, நாம இருக்கோம்ல, நாம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரி, நீ முதல்ல ட்ரெஸ்ஸ கழட்டு. இங்கயா? இங்க பூ முன்னாடியா? இல்ல, வேண்டாம், நல்லா ரிஷி, இருக்கு. நீ அட இந்த Dress முதல்ல கழட்டுன்னு சொல்றேன். ஓ, அது அப்படி சொல்லிருக்கணும்ல. நான் இந்த Dress கழட்டி பல்வேந்தருக்கு போடணும்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ எப்படி சொன்ன? Dress கழட்டுன்னு சொன்ன. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு உனக்கே நல்லா இல்ல, தெரியும். எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி கேட்டிருப்பேனா? தெரியாதனால தான் கேட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா Dress கழட்டுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி டைம் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் முதல்ல நீ இந்த Dress கழட்டு. நேரமாகுது. இரு, உடனே Dress கழட்டுறேன். ஐ மீன் சேஞ்ச் பண்றேன். இந்த பல்பிந்த Dress இருக்கே பயங்கரமா நாறுது. ரிஷி, ஒரு நிமிஷம் இரு. என்ன ஒரு நிமிஷம்? இப்ப நீ தானே சொன்ன Dress கழட்டு, ஐ மீன் சேஞ்ச் பண்ணுன்னு. இப்ப பிளானே சேஞ்ச் பண்ணிட்டியா? இப்போ கழட்டு. ஐ மீன் சேஞ்ச் பண்ணு. சீக்கிரமா பண்ணு. ஓ காட், இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா சொல்லி தொலைங்கள. இது என்ன கல்யாணமா இல்ல டிவி சீரியலான்னு தெரியல, போய்கிட்டே இருக்கேன். I'm so fed up. ஐ நோ ரைட். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லக்ஷ்மி இருக்காளே, அவ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல. அதான் இப்படி நடிக்கிறா. அது நல்லது தானே. அப்பதான் அவ வாழ்க்கை பாழாகாம இருக்கும். அப்ப ரிஷியோட வாழ்க்கை என்ன ஆகும்? இப்ப ரிஷியை தேவையில்லாம எதுக்கு இதுல இருக்கிற?